கமருதீனும் ஜெயில அடைக்கப்பட்டோம். கரெக்டா? ஜெயில அடைக்கப்பட்ட உடனே எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு லவ்வோ அந்த மாதிரியான ஃபீலிங்கே இல்ல. இன்ஃபேக்ட் அவர் வந்து பேசும்போது நான் வந்து இந்த ஹீரோயிசம் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இந்த என்ன மாதிரி லவ் கண்டென்ட் என்னை வச்சு பண்றியா அப்படின்னு நானே வந்து முதல் 3 வாரங்கள் வந்து அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். பெருசா எனக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அவர் கூட வந்து செட் ஆகல. ஓகேங்களா? இது வந்து இந்த ஏதோ அப்படியே மியூச்சுவலா ஐ திங்க் அரோரா என்கிட்ட பேசினாங்களா என்னன்னு தெரியல. கமருதீனும் அரோராவும் அப்போல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. நான் பாட்டு வந்து நானும் திவாகரும் ஒரு ஜோன்ல இருந்தோம். சோ அரோரா வந்து ஏதோ பேச வரும்போது தான் வந்து கொஞ்சம் செட் ஆனோம். கமருதீன் கூட இருந்தனால அப்படி செட் ஆகி சோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அரோரான்னு நினைக்கிறேன். திஸ் சோ கால்டு ட்ரையாங்கிள், திஸ் சோ கால்டு வந்து லவ் ட்ரையாங்கிள், வாட் எவர் அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றது சத்தியமா எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அரோரா பிகாஸ் நீங்களும் அவரும் ஃப்ரெண்டுன்றதுனால you wanted to talk with me whatever. இல்ல ஒரு நிமிஷம் you and me become சொல்லிடுறேன். you and me were like kind of getting making jokes. Kamruddin was my friend, so he was like so இது இப்படிதான் ஆரம்பிச்சது. சோ இப்படி ஆரம்பிச்சதா அப்புறம் ஸ்லோலி வந்து அந்த ஜோன் வந்து அப்படியே நாங்க இவர் வந்து என்னுடைய பிரச்சனைக்கு நிக்கிறது, இல்ல திவாகர் எது சொன்னாலும் வந்து நிக்கிறது. அப்புறம் வீடே வந்து என்னன்னா எங்க 2 பேரையும் வந்து ஜெயில போட்டாங்க. சோ அந்த டைம்ல தான் we started having some nice deep conversation. அப்ப இவர் வந்து என்னன்னா உங்களுக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா பாய் பேபி பிடிக்குமா இந்த மாதிரிலாம் அதை நான் ஒரு கான்வர்சேஷனா மட்டும் தான் நான் வந்து கன்சிடர் பண்றேன். சரிங்களா? எனக்கு நிஜமாலே என் முன்னாடி இவ்வளவு பெரிய கேமரா ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு கேமரா இருக்கும்போது எனக்கு பேசுறதுக்கு அவ்வளவு தயக்கமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் பேச கூட இல்ல. கரெக்ட்டுங்களா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பட் ஸ்டில் எனக்கு நீங்க வந்து ஃப்ளர்ட் பண்றீங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியல. என்னடா இவர் வந்து இந்த கேமரா முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசுறாரே வைக்கிறாரே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் எனக்கு கண்டிப்பாவே இருந்துச்சு. ஓகேங்களா? சோ ஒண்ணுமே நடக்கலங்க. ஓகே, எஸ் வித் அந்த ஃபேவரிசம் அந்த லைக்கிங் இருந்ததுனால தான். அதுக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு சண்டேல இவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி இனிமேல் நானும் நீயும் பேச வேண்டாம், நம்ம 2 பேரும் நீ உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடுறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கேனா, நான் ரொம்ப வந்து ப்ரூட்டலா இருக்கேனா, அது அவருடைய கேமை வந்து அஃபெக்ட் பண்ணுமா. சோ அதனால ஒரு பர்சன் கொஞ்சம் க்ளோஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து நீ தனியா ஆடு நான் தனியா ஆடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகும்? I was like shattered. என்னடா இவன் இந்த பையன் இப்படி பேசுறானேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு திவாகர் மட்டும்தான். அவர் ஃப்ரெண்டா அண்ணனா அதெல்லாம் தாண்டி எனக்கு ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா எனக்கு தெரியல திவாகர் could be the wrong person. ஓகேவா? ஆனா அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பதட்ட நிலையில நான் இந்த பெரிய வார்த்தையை பயன்படுத்திட்டேங்க. because we were close ன்றதுனால it was a touch, bad touch, it was inappropriate அப்படின்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்திட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இவன் வந்து என்கிட்ட பேச மாட்டேன், நீ வந்து we will part ourselves. அதுக்காக என்னோட பேசுறியா? அதுக்காக என்னோட பேசுறியா? இப்போ இந்த இடத்துல என்ன பேசறியா? இவ்வளவு நேரம் பேசனல, என்னை பத்தி இவ்வளவு நேரம் பேசனல, அப்ப நான் பேசணும். இவ்வளவு நேரம் நீ பேசனல, நான் பேசணும். இப்போ நீ கொஞ்சம் மூடு. இவ்வளவு நேரம் பேசனல, அமைதியா சும்மா இத வச்சு எத்தனை நாள்ல நீ ஓட்டுவேன்னு எனக்கு இப்ப தெரியணும். அப்புறம் என்ன ரொம்ப சைலண்டா இல்ல குறுக்க பேசி அதுக்கப்புறம் சைலண்டா இருந்து தானே அவர் பேசினாரு. என்ன குறுக்க இப்ப என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? என்ன கேரக்டர் வரைக்கும் பேசினாப்ல என்ன பேச விடுங்க. விக்ரம் நான் முடிச்சிடுறேன். சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. சோ ப்ளீஸ் அவங்க பேசி முடிக்கட்டும். சோ என்கிட்ட பேச முடியாதுன்னு அப்படின்னு அவர் வந்து போனதுனாலதான் எனக்கு அது ஹர்ட் ஆகி ஒருத்தன் க்ளோஸா இருந்துட்டு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது எந்த பொண்ணா இருந்தாலும் அது கடுப்பா ஆகத்தாங்க செய்யும். அதனால தாங்க நான் ஒரு வருத்தத்துல நான் திவாகர் கிட்ட வந்து பேசினேன். நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தவறுதான், பட் என்னுடைய கன்சென்ட்டோட தான் வாட் எவர் has happened. ஆனா ஒன்ஸ் அவர் வந்து அப்படி லெட்ஸ் செப்பரேட் ourselves அப்படின்னு சொல்றேன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் திவாகர் கிட்ட பேசுறேன். ஆனா நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல திவாகர் வந்து நீ லேடிஸ் மேட்டர்ல வந்து மாட்டினேன்னு அவர் சொன்னது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓகேங்களா? அவர் வந்து அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமேட்டு இவருக்கு நீ என்ன சொன்ன திவாகர் கிட்ட, நீ என்ன சொன்ன திவாகர் கிட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்பவே இவர்கிட்ட வந்து அதுக்கடுத்து இதை வச்சு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது.
நான் கமருதன் கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், டேய் நான் ஒரு ஃப்ளோல நீ வந்து பிரிஞ்சிருவ அப்படிங்கிற ஒரு ஃப்ளோல நான் இந்த வார்த்தை பயன்படுத்திட்டேன்டா. ஆனா there was a concern, so ஓ மேல எந்த இதுவுமே இருக்காது. அப்படி உன்னை நான் தவறாதான் ஃப்ரேம் பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா உன்கிட்ட அடுத்து நான் பழகி இருக்கவே மாட்டேன். நான் உன்கிட்ட அடுத்து அந்த ஒரு ஃபீலோட இருந்திருக்கவே மாட்டேன். அண்ட் ஆல்சோ அதனால அதுக்கப்புறமேட்டு தான் we became pretty much close also. அது உனக்கே நல்லா தெரியும். we became pretty much close. so நான் இதை ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன். ஆனா இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப இவர் வந்து பேசி